வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையை பார்க்கிறோம், வேதத்தில் வாசிக்கிறோம். தாவீது இப்படியாக ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. சங்கீதம் 119 32 35 வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஆண்டவரை நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் வார்த்தையின் வழியில் ஓட வேண்டும். வார்த்தையின் வழியில் என்ன செய்யணும்? ஓட வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. ரெண்டாவது, என் இருதயம் விசாலமாக்குவார், உமது பிரமாணங்களின் வழியில் எனக்கு போதியும், எனக்கு உணர்வை தாரும், ஒரு இருதயம் என்ன செய்வேன்? அப்பொழுது ஆண்டவரே உங்களுடைய பிரமாணங்களை நான் கை கொள்வேன், கட்டளைகளை கை கொள்வேன் அப்படின்னு சொல்றாரு. கற்பனைகளின் பாதையிலே என்னை நடத்தும், அதில் நான் என்ன செய்கிறேன்? பிரியப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. தாவீது இப்படியா ஆண்டவர் சமூகத்தில் கேட்குறாரு. கேட்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை இப்படியா இருக்குது. நம்ம ஏசப்பா பிள்ளைகள் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம இப்படி கேட்கணும். கேட்கும்போது இப்போ ஆண்டவர் நமக்கு நல்ல இதயத்தை தர. வேதத்தில் வாசிக்கிறோம், ரோமர் 1:21 உணர்வில்லாத இருதயம் இருள் அடைந்தது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க ஒரு உணர்வுள்ள ஒரு இதயத்தோடு வாழ வேண்டும். இப்போ இயேசு இல்லாதவங்க வாழ்கிற மாதிரி எதையுமே சிந்திக்காமல் எதையுமே யோசிக்காமல் அப்படி வாழக்கூடாது. எதை குறித்து என்ன செய்யணும்? சத்தியத்தை குறித்து உணர்ந்து நாம் தியானித்து வாழ வேண்டும். சொல்கிற ஆலோசனைகளை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது தான் நம்ம ஆண்டவர் மேலே நம்ம என்ன செய்ய முடியும்? ஆண்டவருடைய வார்த்தையில் பிரியப்பட முடியும். அதைத்தான் தாவீது இப்படியாகி சொல்லுகிறார். சாலமோனை பார்த்து சொல்கிறார். மகன் சாலமோனுக்கு சொல்கிறாரு. 1 நாளாகமோ 28 9ஆம் வசனத்தில் இப்படியாகி சொல்கிறாரு. என் குமாரனாகிய சாலமோனே, என் பிதாவின் தேவனை அறிந்து உத்தம இதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறவர், அவரை தேடினால் அவர் தென்படுவார் என்று தாவீது சாலமோனுக்கு சொல்றாரு. அப்போ ஆண்டவரை சேவிக்கிறவங்க உத்தம இருதயம் இருக்க வேண்டும், உண்மை மனது இருக்க வேண்டும் என்று தாவீது சாலமோனுக்கு ஆலோசனையா சொல்றாரு. அதுபோல இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? உத்தம இருதயத்தோடு உண்மை மனதோடு ஆண்டவரை பற்றி அறிந்து என்ன செய்ய வேண்டும்? அவருக்காக நாம் வாழும் பொழுது தேவனுடைய இருதயம் மகிழும். வேத வசனத்தின்படி நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம வாழ்க்கையில வாழும் பொழுது ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். நம்ம என்ன செய்யணும்? பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைகளை என்ன செய்யும்? சத்தியத்தை நடத்தணும். சத்தியத்தை நடத்தும் பொழுது அந்த பிள்ளைகளை குறித்து நமக்கு கவலை இருக்காது. பிள்ளைகள் இஷ்டம் போல உலக பிரகாரமான படிப்பு எல்லா வேலை காரியங்களும் நடத்துகிறாங்க சில பெற்றோர். ஆனால் சத்தியத்தில் நடத்தாதபடினால அந்த பிள்ளைகள் நிமித்தம் பலவிதமான வேதனைகள் காணப்படுகிறது. ஆனால் பிள்ளைகளை சத்தியத்தில் நடத்தினோம்னா பிள்ளைகள் நிமித்தமாக நாம் துன்பப்பட மாட்டோம், துக்கப்பட மாட்டோம். வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் வாச பவுல் சொல்றாரு, அம்மாளே உன் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிற சந்தோஷத்தை பார்க்கிறோம், வேற ஒன்று இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம பிள்ளைகள் பாருங்க, இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை சத்தியத்தில் நடத்தணும். சத்தியத்தில் நடத்தும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய நன்மையான காரியங்களை அவங்க வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். இப்படியா வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம இருதயம் என்ன செய்யணும்? நாகமான் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பார்க்குறோம். நல்ல ஒரு பட தளபதி. அவர் பாருங்க வாழ்க்கையில் யுத்தத்தில் எங்கே போனாலும் நல்ல வெற்றியை பெறுவார். ஆனால் அவருக்கு பாருங்க குஷ்டரோகம் இருந்தது. அந்த குஷ்டரோகம் இருந்த போது பாருங்க அவங்க வீட்டில் வேலைக்கு இருந்த அம்மா பிள்ளை சொல்கிறாங்க, நம்ம எஜமான் இந்த தீர்க்கதரிசிட்ட போனால், எலிசா தீர்க்கதரிசிட்ட போனால் நிச்சயமாக சுகமாகும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை சொன்னதை வைத்து என்ன செய்கிறாங்க? அந்த நாகமான்கிட்ட சொல்கிறாங்க. அந்த நாகமான் என்ன செய்யுது? 5, 13, 14 வாசிக்கும் பொழுது அந்த எலிசாட்ட போகும்போது எலிசா தொட்டு ஜோம் பண்ணி சுகமாக்குவார் என்று நினைத்தாங்க. ஆனால் பாருங்க அவர் என்ன செஞ்சார்? அவர் அது சரி இந்த மாதிரி நதியில் போய் 7 தடவை மூழ்கி அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்துக்கிட்டார். ஆனால் இந்த நாகமானுக்கு பயங்கரமான கோபம். ஏதோ நம்மளை தொட்டுவார், ஜோம் பண்ணுவார், சுகமாக்குவார்னு நினச்சோம். ஆனால் அவர் என்ன செய்யறாரு? இந்த நதியில் போய் மூழ்கி எழுந்துன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. ஆனால் அப்படி கோபப்படும் பொழுது கூட இருக்கிறவர் சொல்கிறாரு, படத்தலைவர் சொல்கிறாரு, நாங்கள் எச்சமான இந்த மாதிரி நம்ம வேற ஏதாவது பெரிய காரியம் செய்ய சொல்லி நம்ம செஞ்சுக்கோம்ல. இப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த சின்ன சாதாரண காரியம் தானே சொல்லியிருக்காங்க, நம்ம மூழ்கி எழுந்திருப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ 7 முறை
என்ன செய்கிறாங்க, அவங்க சொன்ன நதியில் மூழ்கி எழுந்திருக்கும் போது அவங்க இருதயம் என்ன, அவங்களுடைய சரீரம் என்ன செஞ்சது, ஒரு சிறு பிள்ளையின் மாமிசத்தை போல நல்ல சுகத்தை பெற்றுக்கொண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இருதயத்தில் என்ன செய்யக்கூடாது, தவறான சிந்தனைகள், தவறான எண்ணங்களை நம்ம கொள்ளக்கூடாது. அவங்க தேவ சித்தத்தின்படி சொல்லும்போது, ஊழியக்காரங்களா தேவனுடைய பிள்ளைகளா சொல்லும்போது அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனது இருக்கணும். ரெண்டாவது, கூட இருக்கிறவங்களும் என்ன செய்யணும், நல்ல காரியங்களை சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி இப்படி செஞ்சனால என்ன தப்பு அப்படின்னு சொல்லி நல்ல காரியங்களை நம்ம சொல்லி கொடுக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். அது மாத்திரமல்ல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் வாசிக்கிறோம். ஓசியா ராஜா பாருங்க, இப்படியாக வாசிக்கிறோம். 2 நாளாகவும் 34:27 வாசிக்கும் பொழுது, உன் இருதயம் இலகி எனக்கு முன்பாக என்ன செய்யணும், தாழ்மைக்கு முன்பாக பணிந்து கொண்டு மனதுருக்கமுள்ள இருதயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இலகின மனது அப்படின்னு சொல்லும்போது மனதுருக்கத்தை காமிக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, பூமியில் இருக்கும் பொழுது அவர் என்ன செய்ய, மனதுருகி தொட்டு சுகமாக்கினார் என்று நேரத்தில் வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷத்தில் கூட பார்க்குற 7 அதிகாரத்தில் 12 வாசிக்கும் கூட இப்படியாக பார்க்குறோம். அந்த அம்மா ஒரு விதவை அம்மா என்ன செய்யறாங்க, ஒரே மகன் இறந்து பாடையில் கொண்டு போகிறாங்க. கொண்டு போகும்போது அப்போ பாருங்க, இயேசு அந்த அம்மாவுடைய கண்ணீரை பார்த்து என்ன செய்ய, பாடியை நிறுத்தி என்ன செஞ்சாரு, உயிரோடு எழுப்பி கொடுத்து அந்த வாலிபனை எழுந்துரு அப்படின்னு சொன்னார். மனதுருகி ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். அதே போல் இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க நம்ம வாழ்க்கையிலும் மற்றவங்களுக்காக என்ன செய்யணும், மனதுருக்கத்தோடு ஜெபம் பண்ணுறவங்களாய், மனதுருக்கம் உள்ள இருதயம் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்தாப்புல பார்க்குற என்னாகமத்தில் 14 அதிகாரத்தில் 24 வாசிக்கும்போது 2 பேரை பார்க்குறோம். காலேப்பு என்ன செய்தாரு, நல்ல உத்தம காலேப்பு பாருங்க, வேற ஆவி உடையவனாக என்ன செஞ்சாரு, அவர் உத்தம இருதயத்தோடு வேற ஆவி உடையவராக உத்தமமாய் தேவனை பின்பற்றினார். உத்தம இருதயத்தோடு. அதுபோல் இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க எத்தனையோ இருதயங்கள் இருக்கிறது. ஆனால் நம்ம காலேப் யோசுவா மாதிரி ஆண்டவர் மேலே உத்தமமான இருதயத்தோடு நம்ம ஆண்டவரை சேவிக்கும் பொழுது நிச்சயமாய் அவங்க 2 பேரும் என்ன செஞ்சாங்க, கானான் தேசத்தை சுதந்திரித்தாங்க, வாக்கு பண்ண தேசத்தை சுதந்திரிச்சாங்க. ஆனால் மீதி 10 பேர் பாருங்க, அவங்க நல்ல இருதயம் இல்லை. அவங்களுக்கு சூழ்நிலையை பார்த்து, மனுஷரை பார்த்து அவங்க என்ன செஞ்சாங்க, நம்பிக்கையற்ற வார்த்தைகளை அவங்க இருதயத்திலிருந்து பேசுனாங்க. பேசும் பொழுது அவங்க என்ன செய்ய முடியல, தேவன் வாக்குப்படின்னு அந்த கானானை அவங்க சுதந்திரிக்க முடியல. 20 வயசுக்கு உட்பட்ட சிறு பிள்ளைகள் தான் சுதந்திரிச்சாங்க. அருமையான தேவனின் பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை சேவிக்கிறவர்கள் உத்தம இதயத்தோடு நம்ம என்ன செய்யணும், உண்மை மனதோடு ஆண்டவர் நம்ம சேவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்தாப்புல 27 சங்கீதம் 73:1 வாசிக்கும் பொழுது, சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவரை சேவிக்கிறவங்க மனசுல ஒன்று, இருதயத்தில் ஒன்று அப்படி இருக்கக்கூடாது. இருதயத்தில் சுத்தப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று பார்க்கிறோம். பாக்கியவான்கள்னா ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, சந்தோஷமானவங்க. நம்ம என்ன செய்ய வேண்டும், உத்தம இருதயம், சுத்த இருதயத்தோடு ஆண்டவரை நம்ம சேவிக்க வேண்டும். பைபிளில் போட்டிருக்கு நம்ம எப்படி இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்ய, சுத்தமாக சங்கீதத்தில் தாவீது இப்படியாய் சொல்ல மாட்டார், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிறைவனமான ஆவியனில் தாங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் சுத்த இருதயம் இருக்க வேண்டும். இருதயத்தில் பலவிதமான சிந்தனைகளை போட்டு குழப்பக்கூடாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க நல் மனசாட்சியோடு சுத்த இருதயத்தோடு நாம் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மத்தேயு 12:35 வாசிப்பது, நல்ல மனுஷன் நல்ல இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து பேசுகிறான். அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இருதயத்தில் நல்ல வார்த்தைகளை நிறைத்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை உலக பிரகாரமான ஆளுகளை போல கலகலன்னு தேவையற்ற வார்த்தைகளை பேசாமல் வேத வசனத்தினால் நம்ம நிறைந்து இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம், வேத வசனங்களை அதிகமாக பேசுவோம். அது மாத்திரமில்ல, ஒரு பஞ்சு தண்ணியில் முக்கி புளிஞ்சா எப்படி இருக்கும், தண்ணியில் தான் வரும். அதுபோல் நம்ம என்ன செய்யணும், நம்ம நல்ல இருதயத்தில் இருந்து நல்ல வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமான, ஆண்டவருக்கு ஏற்ற வார்த்தைகளை பேச வேண்டும். லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிற 21:34 உங்கள் இருதயம் பெருந்திண்டினாலும் லவ்வீக கவலைனாலும்
பாரம் அடையாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கிறது. அப்போ நம்ம இருதயத்தில் என்ன செய்யக்கூடாது? பலவிதமான காரியங்களை போட்டு கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், அவர் உங்களை விசாரிக்க ஆனபடியா உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வச்சிருங்கன்னு சொல்றாரு. அப்போ நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க அவர் மேலே வைக்கணும். பலவிதமான காரியங்களை குறித்து கவலைப்படக்கூடாது. கவலைப்படும் பொழுது என்ன செய்ய முடியாது? ஆண்டவருக்கு ஏற்ற இருதயமாக நாம் வாழ முடியாது. அது மாத்திரமல்ல, வேதத்தில் வாசிக்கிற 2 ராஜாக்கள் 4:13 16 வரைக்கும் எலிசா என்ன செய்யறாரு? ஒரு எலிசாவுக்கு உபசரித்த சூழ்நிலையாக பார்க்கணும். எலிசா பாருங்க, எலிசாவும் கேயாசியும் வரும் பொழுது அவங்க வீட்டில் தங்கும்படி நல்ல ஒரு ரூமு கட்டி நல்ல மேசையை வச்சு குத்துவிளக்கு வச்சு அவங்க போகும்போது அவங்க நல்ல சகலக்கதையோடு அவங்களை உபசரித்து அவங்களை பராமரித்து பாதுகாத்தபடினால அவங்க வாழ்க்கையில் இருந்த குறைவு நிறைவானது. அப்போ அந்த சூனை மேலே கூப்பிட்டு கேயாசி எலிசா சொல்றாரு, அவளுக்கு ஏதாவது வேண்டி இருக்கா? ராஜா இடத்துலையாவது, மந்திரி இடத்துலையாவது, யாருக்கையாவது பேசணுமா? ஏதாவது தேவை இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா இவன் உபசரிக்கிறத பார்த்து அது அவங்க அந்த கேட்கும்போது அவர் சொல்றார், என் ஜனத்தின் நடுவிலே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். தன்னுடைய குறைவை குறித்து அவன் என்ன செய்யல? அந்த இருதயத்தில் என்ன செய்யல? அவன் நினைத்து அதை அங்கலாய்க்கவில்லை. அதுபோல் அருமையான தேவனின் பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க யாரு கேட்டாலும், ஏசப்பா கிருபையினால நான் நல்லா இருக்கேன், ஏசப்பா எனக்கு நிச்சயம் தருவார், எனக்கு நிறைவேற்றுவார், முடிப்பார் அப்படின்னு என்ன செய்யணும்? விசுவாசமாக நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். நம்ம எண்ணங்களில் நம்ம இருதயத்தில் பலவிதமான காரியத்தினால போராடாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையினால நம்ம சிந்தையை காத்துக்கொள்ளும் பொழுது அப்படிதான் போட்டுருக்கு. வேதத்தில் பாருங்க, நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக நம்ம நல்ல இருதயம் உடையவர்களால் தேவனை எப்படி நம்ம இருதயம் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தையின் மூலமாக பார்த்தோம். தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய? இளைஞன் இருதயம் இருக்கணும், சுத்த இருதயம் இருக்கணும், உண்மையான இருதயம் இருக்கணும். உண்மை மனதோடு உத்தம இருதயத்தோடு நம்ம கத்தரை சேவிக்கணும். மனதிற்கும் உள்ள இருதயம் இருக்கணும். இப்படிப்பட்ட இருதயத்தோடு நம்ம கிறிஸ்துவுக்காக வாழ்வோம். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும். கேட்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.